தண்டதரன்னு ஒரு பேரு பெருமாளுக்கு, அதனால பண்ண வேண்டியிருக்கு. தாயார் எப்படின்னா, தாயார் பரம கிருப நதி மாத்திருக்கம் அப்படின்னு வற்றாத ஜீவநதி ஓடிண்டே இருக்கோ, குறைவில்லாம இருக்கோ, அந்த மாதிரி கருணையை தாயார் பொழிஞ்சின்றே இருப்பாள். அதனால நதி மாத்திருக்கம்னு இங்க ஆண்டாள் ஆச்சரியமா சொல்றா, ஆழியுள் புக்கு முகந்து கோடார் தேரி ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கோடார் தேரி. அப்பா ஆழின்னா சமுத்திரம்னு அர்த்தம். ஆழியுள் புக்கு, ஆழிக்கு நடுவுல ஓதமெல்லாம் போய் எடுக்காத, நம்ம முகந்திராத மேகங்களை பார்த்து சொல்றா ஆண்டாள் பச்சனி தேவதையை பார்த்து, ஆழிக்கு நடுவுல போகணும், நடுவுல போய் அடி வரைக்கும் போய் முகந்து ஆர்த்தி ஏறி ஒரு சத்தத்தை கொடுத்துட்டு வா, வெற்றிகரமா வெளியில வர மாதிரி சத்தத்தை கொண்டு ஆர்த்தியை துவனி கொடுக்கணுமா, ஆர்த்தி ஏறி அப்படி வரணும், எல்லாருக்கும் தெரியும்படியா அந்த சத்தம் இருக்கணும்.